வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவன் இறக்கவில்லை. அவனுக்கு எப்படி சாவுங்கிறது வேலுப்பிள்ளை பிரபாகரன் கிடையாது. அதான் உண்மை. அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, அவர் நேசிச்ச அந்த தமிழ் குடும்பத்துடைய மரணத்திற்கு அவர் வேலுப்பிள்ளை அவருடைய பிரபாகரனுடைய ஆத்மா பழி வாங்குமா? ஆனா அவருடைய மகள் துவாரகா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுல இருந்து ஒரு வீடியோ சில மாதங்களுக்கு முன்பாக வெளியில வந்துச்சு. பிறகு அது ஃபேக் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அவருடைய ஆத்மா அதெல்லாம் பண்ணினாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பரிவாங்கும் என்னும் அவரோட அம்மாவுக்கு கண்டிப்பா அவர் பரிவாங்குவார். அவரோட அழகு ஆரம்பமாயிடுச்சு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரும் சீமான் அவரை நான் சந்திச்சேன், நான் அவரோட பேசினேன், அவரோட உரையாடினேன், அவரோட இவ்வளவு நேரம் இருந்தேன். இது முதல்ல உண்மையா போய் கண்டிப்பா மேலும் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஆசியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா சீமானுக்கு உண்டு. நியூஸ் அவசர நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவருடைய தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சியினாவே தமிழ் தேசியம் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி இல்லை. அதன் மூலியமா தான் அதன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை மையமாக வைத்துதான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவருடைய பயணமும் இருக்கு. இதுல நாம் சீமான் அவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரு, நான் அவரோட உணவருந்தேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பொய் அப்படின்னு பல்வேறு நபர்கள் பேசுறதும் கேலி கிண்டல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பாகவும் சீமான் அவருடைய அரசியல் வளர்ச்சி தொடர்பாகவும் நிறைய பேசியிருக்கோம். இதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் வாராதி சார். நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், அதெல்லாம் போய் கேலி கிண்டல், அவர் போய் பேசுறாரு, அவர் கதை சுத்துறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வருது. முதல்ல மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரும் சீமான் அவரை நான் சந்திச்சேன், நான் அவரோட பேசினேன், அவரோட உரையாடினேன், அவரோட இவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது முதல்ல உண்மையா போய் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண. இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு நல்லா வாழ்ந்தவங்க, நம்ம தாத்தா பாட்டிங்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சுக்க, இல்லை உங்க மேல ஒருத்தர் பாசம் வச்சுக்கல. இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, சரியா? இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி நீங்க பார்ப்பீங்க? ஒரு கடவுளா பார்ப்பீங்களா? நான் உங்களுக்கு நல்லது கிடத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா? ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க, நீங்க எதுனாலும் சரிங்களோ, உங்களோட நல்லது எல்லாத்தையும் அவங்க இருப்பாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குமா? அதை ஒரு கோயில் வச்சிருக்கேன். இங்கே நம்ம ஒரு நாட்டு விஷயம் இருக்கிறோம். இப்போ அது கான்ட்ரவர்சி, அவர் அங்கே போனாரு வந்தாரு, இந்த கறி சுட்டாரு, இவர் ஒரு சில வார்த்தைகளை இல்லாம மக்களுக்கு கான்ட்ரவர்சியா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. கறிங்கிற ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்தது. மற்றபடி இவர் அங்கே போனாரா பார்த்தாராங்கிறத விட நம்ம அதுக்கு சரியான ஒரு விஷயத்த நம்ம வெளியே பதிவு பண்ணுவோம். இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரன், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இவர் இந்த தலைவர் எப்படின்னா இவர் பார்த்தாரு, இது இவரோட ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஈழத்துக்காக தமிழனுக்காக போராடினார். அவர் தமிழனோட அவனோட இதுக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு போராடின ஒரு மனுஷன். அந்த மனுஷன் அப்படியே இருக்கும். இப்போ அவர் தமிழனுக்காக யார் ஒருத்தர் முன்னாடி நின்று களத்துல நின்று போராடினாலும், இல்லை அவனுக்காண்டி பாடுபட்டாலும் அவனுக்கு அந்த மனுஷனோட ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காது. இப்போ இவர் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ்ல பேசுறாரு, தமிழ் மக்களுக்காக பேசுறாரு, தமிழனோட வளர்ச்சிக்காகவும் அவன் அடுத்த மக்களோட வளர்ச்சிக்காகவும் அவர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு, முன்னெடுத்து சொல்றாரு. அப்போ கண்டிப்பா இப்போ நீங்க மற்ற விடயத்தை அப்போ தமிழனுக்காக ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படணும் யாருன்னு கேட்டாக்க வேலுப்பிள்ளை பிரபாகரன், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். இந்த மனுஷனோட ஆசீர்வாதம் கண்டிப்பா சீமானுக்கு இருக்குமா இருக்காது. பொதுவெளியில இதே நாம உணர்ந்துக்கலாமே, இதையே கேள்வி கேட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஆசையும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா சீமானுக்கு உண்டு. கண்டிப்பா சீமானுக்கு மட்டும் இல்ல, தமிழ் தேசியம் தமிழனுக்காக எவனோ போராடணும், அவனுக்காக பாடுபடணும், அவனுக்குள்ள மேதகு தலைவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கு. அது எந்த மாதிரி கிடையாது. அதுல வாதிக்கிறவோ இல்லை அதை கிண்டல் பண்ணவோ கேள்வி கிண்டல் பண்ணவோ அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய உருவப்படத்தையும் அவருடைய பெயரையும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தான் மெயினா அவர் அதை மட்டும்தான் வச்சுதான் அவருக்கு போயிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இன்னும் சில வைகோ சார் ஆகட்டும், இல்ல
வேல்முருகன் சார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிலர் வந்து இதை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு கனவுகள் ஆசைகள் இருக்கும்போது தமிழ் இனத்துக்காக வாழ்க்கை முழுவதுமே பாடுபட்டவர், குடும்பத்தையே இழந்தவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர். அவருடைய மரணம் வந்து வயசான காலத்துல எதுவும் நடக்கல, நல்ல ஆக்டிவா போராட்டத்தின் போது மரணம் நடந்துச்சு. அப்ப அவருடைய ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் எல்லாமே இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கு அப்படின்னா அதை இவர் முன்னெடுத்து செல்வாரா? அதற்கான ஏதாவது விஷயங்களை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நீங்க கேட்டது வந்து அவரோட போட்டோ வச்சோ இல்லை அவரோட புகைப்படத்தை வச்சோ நீங்க அரசியல் பண்றவங்கலாம் நீங்க முக்கியமான சீமாவும் சரி, வேலுமுருகன் சரி, ஒரு வைகோவும் சரி, நீங்க கேட்ட கேள்வி ஒரு சீமாவை பற்றி தான் கேட்டீங்க. அதனால அவங்க சீமாவை மற்றவங்களாம் அவங்க ஏதாவது விஷயத்தோம் வேலுமுருகன் இருந்தாலும் அவரும் ஒரு பக்கம் விட்டு வீடு தான் அவர் இருக்காரு. அதை நம்ம என்ன மாற்றுறது கிடையாது, மற்றவங்க நம்ம புத்தகங்களை சொல்றது இல்லை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க, இப்போ நீங்க சீமான் மட்டும்தான் போட்டோ வச்சு மற்ற இதை வச்சு நம்ம அவரை பேசுறாங்க இல்லை அவரை பின்தொடர்றாங்க அப்படிங்கிறது சாமானியம். ஒரு ஆட்டோ முதற்கொண்டு போட்டோ வச்சிருப்பாங்க. நீங்க அதை வந்து நம்ம சீமான மட்டும் சொல்லிருக்கலாம். ஒரு ஆட்டோ ஓட்டல் முதற்கொண்டு அவங்க செல்லும் சரி, இன்னும் எத்தனை பேர் பிரபாகரன் குழந்தைங்க பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பிரபாகரன் போட்டோவும் சரி இதுவும் சரி இங்கே ஒரு சில மீடியாவில் நம்ம வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு தமிழுக்குள்ள ஒரு அந்த என்னதான் முட்டி வச்சாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு வேறுபடி எழுதும் இல்லையா? அது மாதிரி பிரபாகரனோட போட்டோவை வைக்கக்கூடாது, பிரபாகரன் பேசக்கூடாது அப்படின்னாக்க அப்படிலாம் முடியாது. அவங்க ஒரு தமிழுக்கு அடையாளம் வீரம் மாவீரம். அவன் ஒன்றும் அந்த அடையாளத்தை யாருனாலும் இது பண்ண முடியாது. இவர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து அவரோட போட்டோவை இது பண்ண இன்னைக்கு இலங்கையில இருந்து சரி உலக மக்கள் வாழ்ற அத்தனை பேரோட மனசுலையும் அவரோட போட்டோ இருக்கேன், உருவம் வச்சிருக்கேன். போட்டோ வச்சுதான் நம்மளோட அடையாளத்தை வெளியே காட்டணும்னு அவசியம். பல பேர் வந்து அவங்க நெஞ்சில வந்து குடி வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஒரு என்ன ஒரு விஷயம். இப்போ அடுத்தது அவருடைய தமிழ் தேசியத்தை எடுத்து பேசுறது சீமான் அவர் மட்டும்தான் பேசிருக்காரு. தமிழ் தேசியத்தை எடுத்து சீமான் அவர்கள் பேசுறாரு. அந்த முனைப்போட தமிழ் தேசியத்துக்குண்டான இன்னும் பல விடயங்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சாருன்னா சிறப்பா இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இவரு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய விஷயத்துல அவருடைய குடும்பமே இல்லை. ஆனா அவருடைய மகள் துவாரகா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுல இருந்து ஒரு வீடியோ சில மாதங்களுக்கு முன்பாக வெளியில வந்துச்சு. பிறகு அது ஃபேக் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அவருடைய ஆத்மா அதையெல்லாம் மன்னிக்குமா? இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஒரு மகன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு மனிதன் மேலும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு மனுஷன் வந்து ஒரு சக மனிதன், சாதாரண மனிதன் கிடையாது. அவன் ஒரு வீரனும் கிடையாது. அவன் வந்து ஒரு சாதாரண வீரன் கிடையாது. அவன் ஒரு மாவீரன். சரியா? அந்த மாவீரன் வந்து தன்னோட குடும்பத்துல இருக்கவங்களை எப்படி வளர்த்துருப்பான்? ஏன்னா புறமுதலி காட்டு ஓடுற மாதிரியே வச்சிருப்பான். அதனால கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று போராடினவா எதிரிகள்கிட்ட நின்று போர் செஞ்ச ஒரு மனுஷன். அதே மாதிரிதான் தன் குடும்பத்தையும் வளர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து போய் புறமுதலி காட்ட போறது யாருமே இந்த ஒரு விஷயம் இறந்து போறது கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் மரணித்து போயிடுறதா, மறைந்து போயிடுறாரு. மறைந்து போறதுக்கு இறந்து போறதுக்கு நிறைய வித்தியாசம் கிடக்கு. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் குடும்பத்தை இப்படித்தான் வளர்த்துருப்பாரு. அவர் கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நின்று அவங்களும் சண்டை தான் இது பண்ணிருப்பாங்க. அவர் பையனை கூட அந்த இது பண்ணாங்க. ஏன்னா அதை அந்த புறமுதுல முதல்ல குத்துற மாதிரி குத்திட்டு இது பண்ணாங்க. அதுக்குண்டான அழிவுலாம் அவங்க சந்தி யாரும் என்ன பண்ணாங்களோ அதுக்குண்டான அழிவுலாம் அவங்க சந்திச்சாங்க. எப்படி இருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். அவர் இவரை பொறுத்த வரைக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்துட்டாரா இறக்கலையா அப்படிங்கிற அந்த விடயத்தோட நான் ஏற்கனவே பதிவு பண்ணிக்கிறேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவனுக்கு இறக்கவில்லை. அவன் ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் தமிழனோட இதயத்திலும் வாழ்ந்துருக்கு. அவனுக்கு எப்படி சாவுங்கிறது வேலுப்பிள்ளை பிரபாகரன் கிடையாது. அதான் உண்மை. இந்த சீமான் அவருடைய வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? சீமானோட அரசியல் வளர்ச்சிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் பெரிய லெவலில் பேசுகிற பொருளாக இருப்பார். கண்டிப்பாக அவரோட அரசியல் எதிர்காலம் வந்து அடுத்த படிக்க அவர் செல்வார். கண்டிப்பாக ஆட்சி அவர் கையில் கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் முனைப்பு காட்ட வேண்டும். முனைப்பு காட்டாலும் கண்டிப்பாக அவர் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவார். இப்போ வேலுப்பிள்ளை மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய ஆன்மா ஒவ்வொரு இதயத்திலையும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
அவருடைய மரணத்திற்கு அந்த தமிழ் மக்களுடைய அந்த போர் நடந்தப்போ தமிழ் மக்கள் எத்தனை பெண்கள் எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவிச்சாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருடைய குடும்பம் மட்டும் இல்லை, அவர் நேசிச்ச அந்த தமிழ் குடும்பத்துடைய மரணத்திற்கு அவர் வேலுப்பிள்ளை அவருடைய பிரபாகரனுடைய ஆத்மா பழி வாங்குமா? அவரோட ஆத்மா பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஒரு முறுக்கு குணங்குள்ள ஒரு பெரிய, அதாவது மனதளவு ஒரு இலக்கியம் எதிரின்னு வந்தாக்க முறுக்கத்தனமா அவர் போகிடக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதனோட இப்போ பொதுவாகவே பார்த்தா இந்த ஆன்மா தானே உடம்புல இருந்து எல்லாம் சரி, அவர் இறப்பு இல்லைங்கிறது அடுத்த விஷயம் இருக்கும். அவர் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதுக்குண்டான படைவங்களுக்கு உண்டான எல்லா செயலும் நம்ம இப்போ இருக்கிற ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம். பேசும்போது அவங்க என்ன அதில் நிறைய பேர் நம்ம கூட என்ன சொன்னாங்க, நீங்க என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க, ரொம்ப வேகமா பேசுறீங்க அப்படின்னாங்க. ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாரை பத்தி பேசுறங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அந்த மனுஷனை பத்தி பேசினாவே நமக்கு உடம்பே உலரும். அவன் ஒரு தமிழன், தமிழ் பற்று உள்ளவன், அவன் ஒரு வீர தமிழன், வீர மரவன். அப்போ அவனுக்கு அவன் பற்றி பேசும்போது அந்த ஒரு உணர்ச்சிங்கிறத இயல்பா வரும். இது பல பேர் கேட்டாங்க என்ன இப்படி பேசுறீங்க, ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறதா இருக்கு. ஆக்ரோஷமா அவசியமா கிடையாது, அதான் உண்மை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பழிவாங்கும் என்னும் அவர் அம்மாவுக்கு கண்டிப்பா அவர் பழிவாங்குவார். ஏற்கனவே அதுக்குண்டான அங்க அனுபவிச்சாங்க, ராஜபக்ச குடும்பங்கிறத அனுபவிச்சாங்க. அவங்களோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு இல்லையா? அவரோட அழிவும் சரி, அந்த இலங்கை தமிழர்கள் அழைக்கிறதுக்கு உண்டான துணை போன 20 நாடுகள், இப்போ 2 நாடுகள் முக்கியமான நாடுகள். அந்த 2 நாடுகளையும் இப்போ இஸ்ரேலும் சரி உக்ரைனும் சரி அழிவுப்பதற்கு ஆரம்பமாயிட்டாங்க. அவங்களோட அழிவு தீர்மானிக்கப்பட்டது. நீங்க வந்து ஃபெமிலியர் ஃபேஸஸ், ஃபேமஸானவங்க, பெரிய பெரிய தலைவர்களுடைய ஆன்மா பத்தி மட்டும்தான் பேசுவீங்களா, சாமானிய மனிதர்களுடைய ஆன்மா பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்? இல்ல, இது பொதுவாகவே இருக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். நான் சாமானியனை பத்தி பேச மாட்டேங்க. இப்போ சாமானிய அது இந்த ஒரு கொஸ்டினோட சேர்த்து இது வரைக்கும் உங்ககிட்ட வந்திருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எங்களுடைய அம்மா அப்பா இல்ல இந்த மாதிரி எங்களை பழிவாங்க ஒரு ஆன்மா அப்படின்னு, அந்த விஷயத்திலே உச்சகட்டமா நீங்க பார்த்த ஒரு ஆன்மா ஒரு ஆன்மானா இப்போ அதான் நீங்க சொல்ற மாதிரி சாமானியனோட ஆத்மா வந்து அவங்கள பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஒரு விடயத்தை சொல்றேன். இப்போ சுப்பன் கர்ணன், குமரன், அக்பர் அப்படிங்கிற நிறைய இந்த மாதிரியான யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பேசுறோம்னா கொஞ்சம் பேசக்கூட பொருள் கிடையாது, ஒரு சக மனிதர். இப்போ இந்த சக மனிதர்களை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணும்போது உங்களுக்கு யாருக்கும் பொதுவாக நம்ம தெரியக்கூடாது. நம்ம அவங்களுக்கு உண்டான விடயங்களை சொல்லிக்கிறதுக்கா, அவங்களோட அம்மாவை பேசிக்கிறதுக்கா, அவங்களுக்கு அம்மாவோட என்ன நோக்கத்துக்காக இருந்தாங்க, என்ன விஷயத்துக்கு. இப்போ ஒரு வீடு எழுதி வச்சாங்க, எங்க வச்சாங்கன்னா முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க பெண்ணுக்காக அந்த ஒரு சில இந்த கல்யாணத்துக்காக இல்லை மற்ற வீட்டு நிறைய விஷயத்த வந்து அவங்க கேட்டு வந்த ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்க முடியும். அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க அந்த அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் மறுபடியும் நான் சொல்றேன். ஆன்மா என்ன சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இப்போ சக மனிதர்களோட இதுன்னா இப்போ யாருக்கு இப்போ நான் வந்து நேற்று ஒரு சுப்பிரமணியன் அந்த ஆன்மா அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு யாருங்கிறது தெரியாது. இதே ஒரு விஜயகாந்தோட ஆன்மா இருக்கா, இதுதான் விஷயம் நான் பேசுறேன். ஒரு பவதாமோட விஷயம் தெரியும், மற்றவங்க விஷயத்துல நம்ம பேசும்போது இதுதான் நடக்குது, இதுதான் நடக்கும், இனி இதுதான் நடக்கும், இதைத்தான் அவங்க விரும்புறாங்கன்னு சொன்னாங்க. மக்களுக்கு அதாவது பேசக்கூடாது, அவங்களுக்கு புரியும், டக்குன்னு போய் அவங்ககிட்ட ரீச் ஆகும். அதுக்காண்டிதான் ஒரு பெமிலியர் பேசணும். பெமிலியர் பர்சன் மட்டும் எனக்கு முக்கியம். நான் பேசுறது பொதுவா நான் பேசுற இதே வந்து சக மனிதன் சாமானியம் பத்தி தான் நான் பேசுவேன். சில இன்னொரு விஷயத்துல இருந்தால் சாமானியம் பற்றி தான் நான் பேசுவேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த எல்லாத்த பத்தியும் நான் பேசுவேன். கலைத்துறையாக வந்து எல்லாத்துறையும் நான் யாரையும் சார்ந்து கிடையாது. நான் பொதுவாக நான் சக மனிதனுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். சக மனிதனுக்கு உண்டான தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிருக்கோம். சக மனிதனோட ஆத்மாக்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு சைடில் வந்து அந்த எண்ணெய் அவங்க பேர் ஒரு அம்மா வந்து அவங்க கணவர் வந்து நல்ல நிலைமையில இருந்தாங்க. திடீர்னு இறந்து போறாரு. இந்த அம்மாவுக்கு நல்லா அவங்க வசதியாக தொழில் திடீர்னு இறந்து போறாரு. இறந்து போனோம்னா இந்த அம்மாவுக்கு சந்தேகம், அவங்க 50 வயசுல இறந்து போறாரு. ஏன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க.
நான் அப்போ நான் பயணத்தில் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி அவரோட ஆத்மா என்ன சொல்லிச்சு, அவரோட ஆத்மாவோட நோக்கம் என்ன. அப்போ நான் என்ன சொல்கிறேன் வந்து, இல்லைம்மா அவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு, அவர் வந்து எதுவும் கிடையாது, நார்மல் தான், அவரோட எத்தனையும் தான் நார்மலாக இருந்ததுதான், அதுக்குள்ளே எனக்கு சூழ்ச்சியோ எந்த ஒரு வரமும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு அவங்க சொல்றது அது ஏற்றுக்கிறோமா. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இப்ப இவரு பேசினாக்க மத ரீதி ஒரு மாதம் சார்ந்து அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, இவரை ஏதாவது செஞ்சிருப்பாரோ, இவர் எவர்னால அந்த பையன் அவர் என் வீட்டுக்காரர் வந்திருப்பாரு அப்படின்னு சந்தேகப்பாங்க. நீங்க சரியா பார்த்து சொல்றீங்க. நான் அந்த சம்மந்தப்பட்ட நபரை அவங்க ஏற்கனவே ரொம்ப பெஸ்டா அந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகாதுன்னு யார் சொல்றாங்க, மதம் ஆகாது சொல்றாங்க. ஆனா அந்த இந்த இறந்து போனவங்க அவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கா, அவ்வளவு உறுதுணையா இருந்திருக்கா. இப்ப இவங்க இதை வந்து இப்ப நான் அதையும் சொல்லிட்டேன், இல்லம்மா இந்த பையனோட இவங்க வந்து வீட்டுக்கார நம்பரா தான் இறக்கலாம், இவங்க மனம் ஏற்றுக்கவே இல்லை. இப்ப இதை சார்ந்து என்னோட எங்க தொழில இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த அம்மாவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் போனேன், அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட ஏற்றுக்கிற மனநிலை இது என்ன மாதிரியான மனநிலை என்னன்னா, ஒரு குரோதத்தை உருவாக்கு. ஒரு ரெண்டு மதத்துக்காரங்க இருக்காங்கன்னா நாளைக்கு வந்து இப்போ வேற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, காசு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. குரோதத்தோட அவன் ஒரு உறவா தன்னோட தோல்விக்கு நண்பர்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்கான். இவங்களோட ஒரு சில இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து அப்புறம் அதை சொல்லி அதை புரிய வச்சு அப்புறம் நமக்கு புரியல. சரி நாளைக்கு அவங்களுக்கு புரியுன்னு சொல்லி விட்டாச்சு. அவங்களும் அதான் பதிவு பண்ணாங்க. அப்புறம் சொன்னா கேட்கல. சரி அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இருக்கு.